إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அல் ஹிஜாப் பற்றி குறிப்பிடப்படும் போது வெளிப்படையாக தெரியக்கூடிய அலங்காரங்களை தவிர வேறு எதனையும் வெளிப்படுத்தாதீர்கள் என கூறப்பட்டுள்ளது. இங்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய அலங்காரம் என அல் குர்ஆன் எதனை குறிப்பிடுகின்றது என்று ஒரு அருமையான விடயம் பற்றி அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. அல் குர்ஆனிய வசனம் அரபு மொழியிலே வலா யுபதீன ஜீனத்தஹுன்ன இல்லா மா வஹர மின்ஹா, அந்த பெண்கள் தங்களது அழகு அலங்காரத்தினின்றும் தானாக வெளிப்படக்கூடியதை தவிர அவர்கள் எதனையும் வெளிப்படுத்த வேண்டாம் என்பது அல்லாஹுடைய கட்டளையாகும். ஒரு பெண் அந்நிய ஆண்களில் இருந்து தன்னை மறைக்கின்ற போது அவளாக எந்த ஒரு அழகு அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. அவளால் தடுக்க முடியாத தானாகவே வெளிப்படுகின்ற அலங்காரம், அதனை அவள் தடுக்க முடியாது. இங்கே தானாக வெளிப்படுகின்ற அலங்காரம் என்பது இதே குர்ஆனிலே ஆடைகளை பற்றி அல்லாஹ் ஜீனா என்ற அலங்காரம் என்ற அந்த வார்த்தையை குறிப்பிடுகின்றான். அந்நிய ஆண்களை விட்டும் தன்னை மறைப்பதற்காக ஒரு பெண் பயன்படுத்துகின்ற ஹிஜாப் என்ற ஆடை, அந்த ஆடையை மறைக்க முடியாது. இதனைத்தான் அல்லாஹ் இங்கு தானாக வெளிப்படுகின்ற அலங்காரம் என கூறுகின்றான். இந்த சரியான கருத்தை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூறியிருக்கின்றார்கள். இதற்கு மாற்றமான ஒரு சில கருத்துக்கள், ஒரு சில நபித்தோழர்கள் உட்பட இதற்கு கருத்து கூறியிருக்கின்றார்கள். அத்தகைய கருத்துக்களை பலவீனமான செய்திகளிலே நாம் பார்க்கலாம். அதே நேரம் அவை குர்ஆன் வசனத்திற்கு முரணான கருத்தாகவும் இருக்கின்றது. ஒரு சிலர் முகம் முன்னங்கைகளை இது குறிப்பிடுகின்றது என்று கருத்து கூறுகின்றார்கள். இங்கே நாம் சிந்திக்க வேண்டும். முகம் முன்னங்கைகளை தானாகவே திறந்த நிலையிலே ஆடை அணிகின்ற பெண், அவை தானாகவே வெளிப்பட்டதல்ல, இவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். எனவே குர்ஆன் வசனத்திற்கும் இது முரணாகின்றது. அதே நேரத்தில் நபியின் பெயரால் முகம் முன்னங்கைகளை மறைக்க தேவையில்லை என நபி அவர்கள் கூறியதாக அபூ தாவூதிலே ஒரு பலவீனமான செய்தி காணப்படுகின்றது. இன்னும் ஒரு செய்தி, பெண்கள் தங்களது முழங்கை வரைக்கும் அவர்கள் மறைக்க வேண்டியதில்லை என்று கூட காணப்படுகின்றது. இந்த பலவீனமான செய்திகளின் அடிப்படையில் தானாக வெளிப்பட்டது என்ற குர்ஆன் வசனத்திற்கு ஒரு சிலர் கருத்து கூறும்போது, இப்படி ஒரு பெண் தன்னுடைய முகம் முன்னங்கைகள் அல்லது முழங்கை வரைக்கும் அவள் வெளிப்படுத்தலாம், அதுதான் தானாக வெளிப்பட்டது என்றெல்லாம் கருத்து கூறியிருக்கின்றார். இவை மிக தவறானதாகும். குர்ஆனின் நேரடி கூற்று தானாக வெளிப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆடையை அது அலங்காரம் என்ற இதே வார்த்தையை கொண்டு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனவே தானாக வெளிப்பட்டதை தவிர பெண்கள் தங்களது அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடாது என்ற வசனத்திற்கு பொருத்தமாக ஒரு பெண் முகத்திரை கொண்டு முகத்தை மறைப்பதோடு தனது அழகு அலங்காரங்களை முழுமையாக மறைக்க வேண்டும். நபியின் காலத்திலே பெண்கள் வெளியிலே பார்ப்பதற்கு கண்களுக்கு நேராக கண்ணை விட சற்று பெரிய ஓட்டை வைத்த
முகத்திரை கொண்டு முகத்தை மறைத்திருந்தார்கள் என்பதே சஹீஹான ஹதீஸில் உள்ளது. எனவே ஹிஜாப் என்ற அந்த ஆடையின் அழகை மறைக்க முடியாது, அது தானாக வெளிப்படக்கூடியது. இதுதான் மிகச் சரியான ஆதாரபூர்வமான கருத்தாகும். நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூறியிருக்கின்றார்கள், குர்ஆன் சுன்னாவிற்கு பொருத்தமான இந்த கருத்தே மிகச் சரியானதும் பெண்கள் ஏற்று நடப்பதற்கு மிக பொருத்தமான கருத்தும் இதுவேயாகும்.